வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ரத்த ஆறு ஓடிட்டு இருக்கு. போட்டு பொல பொலன்னு பொளந்துட்டு இருக்காங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்னு இல்லாம எல்லா பக்கமுமே இன்னைக்கு டேல இப்ப வரைக்கும் நல்ல ஒரு செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. நிஃப்டி 540 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த வந்து குடுத்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி கடும் பிரஷர்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்ன? நேத்தே நம்ம பார்த்தோம். போரோட தாக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உக்கிரமா இருக்கு அப்படின்ட்டு மாத்தி மாத்தி கல்ஃப்ல பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அன்சர்டனிட்டி நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பெரிதும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம மார்க்கெட் மட்டும் இல்ல. ஜப்பான் மார்க்கெட்டு, தைவானு, சைனான்ட்டு அனைத்து பங்குச் சந்தைகளும் இன்னைக்கு டேல ஒரு நல்ல செல் ஆஃப் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயில் ரிஃபைனரியில ஈரான் வந்து ஒரு தாக்குதல நடத்தியிருக்காங்க. ஸோ புகை பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதனால பக்ரைனும் பார்த்தீங்கன்னா சில கண்டனங்கள ஈரான் மேல தெரிவிச்சிருக்காங்க. பட் பேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு காரணம் காட்டி இவங்களும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அது போக யுஏஇலயும் வந்து தாக்குதல் அதிகமா ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்லாவே ஒர்க் பண்ணி அந்த தாக்குதல வந்து முறியடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா பெரிய அளவுக்கான ஒரு பதற்றம் மிடில் ஈஸ்ட்ல ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ இப்படி இவ்வளோ பெரிய பதற்றம் இருக்கிறதுனால க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துருச்சு. இன்னைக்கு டேல 30% வரைக்கான ஒரு ஏற்றம் க்ரூட் ஆயில்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட க்ரூட் ஆயிலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா $115 அப்படிங்கிறத வந்து ரீச் பண்ணியிருந்தது. ஸோ இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு. 12% பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ தூரம்னு பாருங்க. இதெல்லாம் தாண்டி உக்ரைன் அண்ட் ரஷ்யா வார் வந்துச்சுல்ல, அந்த டைம்ல என்ன விலையில இருந்ததோ அந்த விலைய டச் பண்ணி அதையும் கொஞ்சம் வந்து இந்த டைம்ல வந்து தாண்டிருச்சு. ஏன்னா இது போன டைம் இருந்த மாதிரியான ஒரு பதற்றம் இல்ல. அதுக்கும் மேலான ஒரு பதற்றம் தான் இப்போ ஏற்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா ஸோ பெரிய அளவுக்கு ஆயில் வரத்து வரக்கூடிய இடத்தையே போட்டு இப்போ அடிச்சிட்டு இருக்கிறதுனால க்ரூட் ஆயில் ரொம்பவே பெரிய ப்ரெஷர்ல இருக்கு. திரும்ப ஒரு 4 வருடத்துக்கு பிறகு க்ரூட் ஆயில்ல ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது என்னைக்கு போய் நிற்கும் அப்படின்னு தெரில. இந்த க்ரூட் ஆயிலோட உயர்வுனால, விலை உயர்வுனால கண்டிப்பா நம்ம நாடெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைய தான் போகுது. நம்ம நாடு மட்டும் இல்ல, பல நாடுகளும் இந்த க்ரூட் ஆயிலோட உயர்வுனால பெரும் பாதிப்பை வந்து சந்திக்க போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த போர் சீக்கிரம் வந்து முடியணும். ஆனால் இந்த போர் சீக்கிரம் முடிகிற மாதிரியா இருக்கு. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் போகுது. பஞ்சாயத்து கூடிக்கிட்டே தான் வந்து போயிட்டு இருக்கு. ஏதோ இப்போ தான் வந்து நாங்கள் அடிக்க மாட்டோம் அப்படி இப்படின்ட்டு ஈரானும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோன்ட்டு. ஆனால் திரும்ப பார்த்தீங்கன்னா தாக்குதல் எல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு பதற்றத்தை வந்து ஏற்படுத்தி மார்க்கெட்டையும் போட்டு பாடா படுத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் திரும்ப க்ரூட் இன்னும் ஒரு உச்சத்தை தொடுமான்ட்டு. இப்போ அனலிஸ்ட் எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, க்ரூட் ஆயில் $150 வரைக்கும் போகும் அப்படின்ட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு டேல இப்போ கரண்ட்டாக ஒரு 105 $106 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ விரைவில் இந்த மாதிரியான பதற்றம் தொடர்ந்து இருந்ததுன்னா $150 வந்து ஈஸியாக டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி $150 எல்லாம் ரீச் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வந்து இல்ல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இப்போ நம்ம டாலர்ல பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம ருப்பியில வந்து பார்த்தோம். ருப்பி டேர்ம்ல பார்த்தோம். இப்போ டாலர் டேர்ம்ல பார்க்குறோம். கரண்ட்டா டாலர் டேர்ம்ல $102 கிட்ட வந்து ஒரு பேரல் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ $150 ரீச் ஆச்சுன்னா நம்ம நாட்டை ஃபர்ஸ்ட் வந்து பாதிக்குதோ இல்லையோ ஷேர் மார்க்கெட்டை போட்டு பொளந்து எடுத்துருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா வார் வரும்போதும் நம்ம மார்க்கெட்ல சேம் இதே பதற்றம் பார்த்தீங்கன்னா இருந்தது. மார்க்கெட்ல பல பங்குகளும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு சரிவை வந்து கொடுத்திருந்தது. ஆனால் பலரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மார்க்கெட் ஒரு நல்ல ரெக்கவரை வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போவும் அதே மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஒரு ப்ரிஃபர் பார்க்கும்போது லார்ஜ் கேப் பங்குகள் பக்கம் தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து மிட் கேப், ஸ்மால் கேப்பை வந்து நான் பார்ப்பேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு லார்ஜ் கேப்பில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ கிடைக்க கிடைக்க நம்ம அந்த லார்ஜ் கேப்பை முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அது பக்கம் இன்னும் சில பங்குகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில் ரொம்ப சீப்பான ஒரு இடத்துக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும்போது அந்த பங்குகளையும் நம்ம பிடிச்சி போர்ட்ஃபோலியோக்குள்ளே போட வந்து ட்ரை பண்ணிக்குவோம். ஸோ இதெல்லாம் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்கோம். நம்ம 24ல வெயிட் பண்ணோம். 25லயும் நம்ம வெயிட் பண்ணோம். அப்பப்போ கிடைக்கக்கூடிய சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்துட்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்தி ஒட்டு மொத்தமா நமக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ கோரைய பிச்சுட்டு வந்து கொட்டுது. ஆனால் மார்க்கெட்ல இந்த மாதிரி கோரைய பிச்சு வாய்ப்பு கொட்டும்போது நம்ம பிடிப்பது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா பயம் நமக்கு அதிகமாக இருக்கும். இன்னும் பெரிய அளவுக்கு இறங்குமோ அப்படின்னு வந்து தோணும். ஸோ பல எதிர்மறையான கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா சமூக தளத்துல பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் திரும்ப ஏறிடும் மார்க்கெட். ஏறினதுக்கப்புறம் அச்சச்சோ! அப்பவே வாங்கியிருக்கலாமேன்னு ஒரு பக்கம் யோசிக்க தோணும். இதே மாரி மட்டும் திரும்பவும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எல்லாத்தையும் குடுத்து நான் போய் மார்க்கெட்ல பணத்த போட்டுருவேன் அப்படின்ட்டும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா, ஆக்சுவலா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும்போது வாங்குவாங்களான்னு கேட்டா, பலரும் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு தயக்கத்த மட்டும் தான் வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த டைம்ல தயக்கத்த காட்டாம நம்ம தொடர்ந்து வந்து அதிரடியா இருக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒன்ஸ் திரும்ப மார்க்கெட் ஏறுச்சுன்னா, அப்ப நம்ம திரும்பவும் பொறுமை, பேஷன்ஸ் மோடுக்கு வந்து போக ஆரம்பிச்சிரணும். ஸோ இப்படி பண்ணுனோம்னா வெற்றி கிடைக்கும். ஆனா ரொம்ப கஷ்டம். சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பண்ண பண்ண கொஞ்சம் மன வலிமை அதிகரிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசர்வ்ஸ் கண்டிப்பா நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டவுன்ஃபால் வந்தாலும், அந்த டவுன்ஃபால்ல பங்குகள ஆட் பண்றதுக்கு நம்ம சோர்ஸ் இருந்தா மட்டும் தான், நம்ம இந்த மாரியான ஒரு டவுன்ஃபால்ல இருந்து தப்பிக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, வங்கி பங்குகள் பற்றியான அப்டேட் தான். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து போட்டு அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீக்ல வந்து இந்த வங்கி பங்குகள பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, எத பற்றியும் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ பரவால்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கி இன்னைக்கு டேல பிரைவேட் செக்டர் வங்கி பங்குகள் ஆல்மோஸ்ட் எல்லாமே 2.5% மேல 3%க்குள்ளான ஒரு இறக்கத்த வந்து குடுத்துட்டு இருக்கு. அதே சமயத்துல பிஎஸ்யூ வங்கி பங்குகள் பார்க்கும்போது எல்லாமே 5% வரைக்கான ஒரு இறக்கத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பயங்கரமான ஒரு செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டில ஏற்பட்டுட்டு இருக்கு. 61,000 கிட்ட இருந்தது. இப்போ 55,000 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. லார்ஜ் கேப் டே பை டே நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு போயிட்டு இருக்கு. குறிப்பா HDFC பேங்க் இன்னைக்கு டேல 2%. ஆனா இதுக்கு காலையிலலாம் பார்க்கும்போது 3% வரைக்கான சரிவ குடுத்திருந்தது. ஸோ இப்ப பார்க்கும்போது ஒரு 2% வரைக்கான சரிவு ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் 2.25, ஐசிஐசிஐ 2.25, கோட்டக் பார்க்கும்போது 3%, இண்டஸ்இண்ட் 4.5% வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ மத்தபடி இந்த சின்ன சின்ன பொண்டு பொடுசு வங்கி பங்குகள் எல்லாமே ஒரு 5% வரைக்கான சரிவ வந்து குடுத்திருக்கு. PSU பேங்க் மோஸ்ட்டா எல்லாமே இன்னைக்கு டேல 5% வரைக்கான சரிவ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எல்லாம் லாஸ்ட் இந்த ஃப்ராட் நடந்துச்சுல்ல, ஸோ அந்த ப்ரைஸையும் கட் பண்ணி இப்போ கீழ் நோக்கி வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு. ரூ. 66 கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிஎஃப்சி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் அந்த ஒரு பஞ்சாயத்து ஒரு ஃப்ராட் கேஸ் வரும்போது இதோட க்ளோ க்ளோசிங் அதாவது லோ எவ்வளோன்னு பார்த்தா ரூ. 66.80 கிட்ட இருக்கு. ஆனா இப்போ ரூ. 66 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்டாக எல்லா பங்குலையும் ஏற்பட்டுட்டு இருக்கு. இதுலயும் வந்து ஏற்பட்டுட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த HDFC ஸோ விரைவில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வரும்ன்ட்டு பலமுறை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். டக்குன்னு வந்து இதில் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும். அடுத்தது அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீக்லேருந்து ஒரு ரூ. 60 குறைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா இதை அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ இதை சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துச்சு. பட் அப்போவே நம்ம ஒரு இதை கொடுத்துருந்தோம். ஸோ பீக்லேருந்து ஒரு 5% கரெக்ட் ஆகுது, இல்லை ஒரு 2% கரெக்ட் ஆகுது, உடனே நம்ம வேல்யூவேஷனை பார்த்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சோம்னா அது கண்டிப்பாக வந்து ரிஸ்கில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இந்த பங்கில் வந்து ஏற்பட்டு இருக்கு. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பீக்கில் வேல்யூவேஷன் அது இதுன்ட்டு ஒரு கதையை சொல்லி பங்குகளை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இதே பங்கு நல்ல ஒரு டிப்பில் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் பீக்கில் போனதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அது ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் இல்லை. உடனே புக் வேல்யூ நல்லா இருக்குன்ட்டு கமெண்ட்டை போடாதீங்க. புக் வேல்யூ வச்சதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ மார்க்கெட்டில் பங்கை வாங்குறதுக்குன்னு சில நேரம் இருக்குது. ஸோ எல்லா நேரத்துலையும் வேல்யூவேஷனை பார்த்து முதலீடு பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்காது. உரிய பலன் கிடைக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு ஏற்பட்டது. அதை பற்றியும் சொல்லணும். சரி சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்யூஎல் பற்றி பலரும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர் எப்போங்க அப்படின்ட்டு. ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனை நோக்கி வந்துருச்சு. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா பீக்கில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கு வந்து ஒரு டிப்பு தொடுதோ, ஸோ நமக்கு பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்காம இருந்தாலும் இப்போது லாங் டேர்மில் மேபி கிடைக்கலாம். ஸோ பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்காம இருந்தாலும் ரிஸ்க்கை முடிஞ்ச அளவுக்கு நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ ரிஸ்க்கு பெருசாக இல்லாத இடத்துல தான் நம்ம ஒரு பங்கை ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படிப்பட்ட இடமா தான் எனக்கு இந்த பங்கு இப்போ தோணுது. ஸோ நான் இந்த பங்கை வந்து இப்போது ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஐடிசி. ஸோ ஐடிசியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடத்துல தான் இருக்குது. ஸோ அதனால் ஐடிசிலையும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேயில் அக்யூமுலேட்டை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிசிஎஸில் ஆர்டர் போட்டிருக்கேன். டிசிஎஸ் எக்ஸிக்யூட் ஆகுமான்னு தெரியல. மேபி ஆச்சுன்னா ஓகே, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரக்கூடிய நாட்களில் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஏஷியன் பெயிண்ட்டு. ஸோ ஏஷியன் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஏற்பட்டது. ஸோ அதனால் ஏஷியன் பெயிண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு அக்யூமுலேஷனை வந்து பண்ணியிருக்கேன். அடுத்தது
ஸோ ஒன் சோர்ஸ் பற்றி நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். நேத்தோ முந்தா நேத்தோ பண்ணேன். ஸோ இந்த ஒன் சோர்ஸை இன்றைக்கி வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒன் சோர்ஸை இன்றைக்கி டேயில் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெரிய அளவுக்கு ஒரு சரிவு இன்றைக்கி டேயில் ஏற்படலை. பட் இருந்தாலும் ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன். பட் ஒன் சோர்ஸை இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அனாலிசிஸ் அண்ட் உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. ஸோ நான் இன்னும் ஒன் சோர்ஸை பற்றியான ஆர்டிக்கலும் போஸ்ட் பண்ணலை. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதை வச்சு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னுலாம் பார்த்து ஓன் டெசிஷனை மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு தான் அந்த ஆர்டிக்கலே போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேலை கொஞ்சம் ஜாஸ்தி, என்னால் அந்த ஆர்டிக்கலை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ டக்குன்னு வந்து விரைவில் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது மேபி வந்து கரெக்ட் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கூட கீழே இறங்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஃபர்தராக இறங்கினாலும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. ஏன்னா மார்க்கெட்டில் அதற்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இப்போ ரொம்ப வீக்காக இருக்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். 24,000 கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீக்னஸில் நமக்கு மேபி ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் அட்ராக்டிவாக கூட கிடைக்கலாம். அதனால் கொஞ்சம் வந்து நம்ம பொறுத்திருப்பதில் தப்பு இல்லை. ஸோ நீங்கள் பொறுமையாகவே பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சனால அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதோட ரிஸ்க்கை புரிஞ்சு தான் நான் வந்து ஃபோக்கஸும் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படிங்கிற அப்டேட்டை சொல்லியிருக்கேன் உங்கள் கூட. ஸோ அதுக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதையும் நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆபத்து இருக்குது. ஸோ உங்களுடைய ஓன் டிசிஷனை நீங்கள் முடிவு பண்ணணும். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா கோட்டாக் வந்து ஒரு அப்கிரேடை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பை ரேட்டிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்ன கோட்டாக் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இறங்குது, எல்லாமே வந்து இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ விரைவில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கிடைக்கும். அதுக்கு டெஃபினட்டாக வந்து நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கணுங்கிறத மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ திரும்ப நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது எஸ்பிஐ 5% வரைக்கான ஒரு இறக்கம் இப்போ நான் பார்க்கும்போது. ஸோ இன்னும் எவ்வளோ இறங்கியிருக்குன்னு தெரியல. 62,000 கோடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ கம்மியாக இருக்குது. ஷேர் ஹோல்டருக்கு நோஷனல் லாஸ் அப்படின்ட்டு வந்து போட்டிருக்காங்க. நாட் ஓன்லி இங்கே ஐடிசிலையும் இன்றைக்கி இறங்கியிருக்கு, மற்ற பல பங்குகள்லையும் இறங்கியிருக்கு. ஸோ பல பேங்க்லேயும் வந்து இறங்கியிருக்கு. வெறும் எஸ்பிஐ கவர்மெண்ட் பேங்க் மட்டும் இறங்கலை. எல்லாத்தையும் போட்டு அடித்து வீசி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒருத்த மட்டும் தப்பிச்சுட்டான். அவன் யார் அப்படின்னு கேட்டால் அவன் தான் ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் இன்றைக்கி டேயில் பெரிய அளவுக்கான ஒரு ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணலைங்க. அதுவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு அதிசயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓகே, நமக்கு இதுக்கு முன்னாடி ரிலையன்ஸில் கூட ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டது தான். திரும்ப ஏற்பட்டுதுன்னா அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அப்டேட்டையும் உங்கள் கூட எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. இன்னும் நிறையா பங்குகள் இருக்குது. ஸோ அதில் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த டயர் செக்டார் பங்குகள் மீண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி போகுது. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த டயர் கம்பெனிஸ் நல்லா பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டயர் கம்பெனிஸ் பக்கமும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆனால் அதுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் சரிவு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எல்லா டயர் கம்பெனிஸும் இன்றைக்கி டேயில் இறக்கம் தான். ஜேகே டயர் ஒரு 6% வரைக்கும் இறங்கி இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 6% வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஜஸ்ட் பி ரேஷியோ மட்டும் நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ பங்கு சரிவடைஞ்சிருக்கு. இன்னும் நமக்கு அட்ராக்டிவாக போகணும். அதே தான் அப்போலோ டயர்ஸ். ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஒரு 4% இறங்கியிருக்கு. ஸோ அப்போலோ டயரும் இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகணும். ஃபால் ஆச்சுன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துலையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ எதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணுறோம்? நல்லா தானேங்க இருக்குது வேல்யூவேஷன் அப்படின்னு கேட்டால், ஸோ வாங்கணும்னா இந்த இடத்துல ஒரு டவுன் சைட் ரிஸ்க் என் கண்ணுக்கு வந்து தெரியுது. ஸோ டவுன் சைட் ரிஸ்க்கை நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைக்க ட்ரை பண்ணுவோம். அது கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. ஆனால் நமக்குன்னு தோணும்ல. ஸோ எனக்குன்னு வந்து சிலது தோணும். ஸோ அதை தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறேன். அதில் பலதும் தப்பிச்சிரும். பட் சிலது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் டவுன் சைட் ரிஸ்க் இருக்காதுன்னு நினச்சதை விட அதிகமாக கூட வந்து இறங்கலாம். ஆனால் அதுக்காக நம்ம எதையும் எங்கேயும் வாங்கிடக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அசஸ் பண்ணி தான் நம்ம வாங்கணும். சில டைம் அசஸ்மெண்ட் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஷேர் மார்க்கெட். அதனால் அதை நினச்சி ஒன்றும் பண்ண வேண்டாம். பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸை வந்து நம்ம பிடிப்பதற்கு வந்து ட்ரை பண்ணுறது கரெக்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது ஸோ இப்போ இந்த யுஏஇல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல்னால இந்த கிளவுட் சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் ஏடபிள்யூஎஸ் அண்ட் இந்த அசூர் எல்லாம் அவங்களுடைய ஒர்க்லோட இந்தியா டேட்டா சென்டருக்கு வந்து மாற்றுறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டெம்பரரியாக. பட் ஃபியூச்சரில் ஸோ இந்தியா அண்ட் சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் அமைக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு லொக்கேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே 2 இடத்துல தான் அமைதி பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு வாய் வச்சுட்டானுங்க. ஸோ இதுக்காக எதுவும் தவறாக நடக்காமல் இருந்ததுன்னா சரி. ஸோ பார்ப்போம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஊரில் ரிலையன்ஸ், டிசிஎஸ், அதானி உட்பட
பல நிறுவனங்கள் இந்த டேட்டா சென்டர்ல பெரிய அளவுக்கான ஒரு முதலீட பண்றாங்க. ஸோ இது டெஃபினட்டா அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிய நம்ம நாட்டுக்கு தேடி குடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ இதனால இந்த கம்பெனிஸ் எல்லாம் எனக்கு அட்ராக்டிவா வந்து தெரியுது. ஸோ டிசிஎஸ் டெஃபினட்டா ஒரு பெரிய அளவுக்கான டேட்டா சென்டர் கெப்பாசிட்டிய உருவாக்குவாங்க. ஸோ அடுத்த கட்டத்த நோக்கி டிசிஎஸ் நகர்வாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ இதனால நான் டிசிஎஸ்ல ஸ்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கேன். இத பல டைம் சொல்லிட்டேன். திரும்ப சொல்றதுக்கான காரணம் மேபி புதுசா பார்க்குறவங்களுக்கு தெரியணும்ல. அதுக்காகவும் வந்து நான் சொல்றேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ கரெக்ட்டா கடைசியா இறுதியா என்ன ஒரு விஷயம்னா, ஸோ வழக்கம் போல தொடர்ந்து நான் சொல்ற ஒண்ணே ஒண்ணு தான். இந்த ரிசர்வ கண்டிப்பா வந்து பார்த்து இது பண்ணுங்க. ஸோ கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் முடிச்சு வீசிறாதீங்க. அதுக்கப்புறம் கீழ இறங்குச்சுன்னா வாங்குறதுக்கு பணம் இருக்காது. ரொம்பவே வந்து நம்ம கவலை அடைஞ்சு வேற பங்க வித்து இதில போடுறதுக்கான நிலைமை ஏற்படும். நீங்க வித்த பங்கு அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிக்கும். நீங்க வாங்குற பங்கு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் பெரிய பெரிய பிரஷர் வந்து நம்ம மேல பில்ட் ஆகும். அதனால அந்த மாரி தவற வந்து பண்ணாதீங்க. ஸோ என்ன நோக்கத்துக்காக போறோமோ, ஒரு பங்குக்குள்ள போறோமோ, அந்த நோக்கம் அந்த பங்குல நிறைவேறணும். அப்படி இல்லைன்னா நமக்கு லாஸா, சரி அந்த லாஸ அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வெளிய வரதுக்கான ஒரு மனப்பக்குவம் வேணும். மார்க்கெட்ல லாஸே ஆகாம பண்ண முடியாது. அந்த லாஸ ஏத்துக்கிறதுக்கான மனப்பக்குவம் டெஃபினட்டா நமக்கு வேணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்படி பண்ணுனோம்னா, மேக்ஸிமம் சக்சஸ் வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். ஈவினிங் இன்னும் சில பங்குகள் பற்றியெல்லாம் நம்ம பேசுவோம். ஸோ எது எது பக்கத்துல வாய்ப்பு நோக்கி வருது அப்படிங்கிறத பற்றியான விவரங்களையும் நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!